வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகள். உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் ஜெனி ஜீவராஜ். முதலில் தலைப்புச் செய்திகள். புதுக்குடியிருப்பு மற்றும் கரைத்துறை பெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டை விநியோகம் இன்று ஆரம்பம். தங்கோட்டுவ துப்பாக்கி பிரயோக சம்பவத்துடன் தொடர்புடைய 3 போலீஸ் உத்தியோகத்தர்கள் பணி நீக்கம். இந்திய மீனவர்கள் கொலை தொடர்பில் கைதான இத்தாலிய கடற்படை வீரர்களின் விளக்கமறியல் மேலும் நீடிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு மற்றும் கரைத்துறை பெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளை விநியோகிக்கும் நடவடிக்கைகள் இன்று ஆரம்பமாகின்றன. இந்த நடவடிக்கை எதிர்வரும் 17ஆம் தேதி வரையில் நடைபெறவுள்ளதாக வன்னி மாவட்ட பிரதி தேர்தல்கள் ஆணையாளர் எஸ். சுதாகரன் குறிப்பிட்டார். தபால் திணைக்களத்தின் ஊடாக உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் விநியோகிக்கப்படவுள்ளன. அத்துடன் தபால் மூல வாக்காளர் அட்டைகளை கொண்ட பொதிகள் இன்று முதல் தபால் மூல வாக்களிப்பு நிலையங்களுக்கு கொண்டு செல்லப்பட உள்ளன. புதுக்குடியிருப்பு மற்றும் கரைத்துறை பெற்ற உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தபால் மூல வாக்களிப்பு இம்மாதம் 15ஆம் மற்றும் 16ஆம் தேதிகளில் இடம்பெறவுள்ளது. தபால் மூல வாக்களிப்பிற்காக 339 வாக்காளர்கள் தகுதி பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எதிர்வரும் 24ஆம் தேதி நடைபெறவுள்ள புதுக்குடியிருப்பு மற்றும் கரைத்துறை பெற்ற உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தலில் வாக்களிப்பதற்கு 44,000க்கும் அதிகமான வாக்காளர்கள் தகுதி பெற்றுள்ளதாக வன்னி மாவட்ட பிரதி தேர்தல்கள் ஆணையாளர் எஸ். சுதாகரன் மேலும் சுட்டிக்காட்டினார். தங்கொட்டுவ தபரவில பகுதியில் சூதாட்டம் இடம்பெற்ற இடத்தினை சுற்றி வளைத்த போது மேற்கொள்ளப்பட்டுள்ள துப்பாக்கி பிரயோக சம்பவத்துடன் தொடர்புபட்டதாக கூறி 3 போலீஸ் உத்தியோகத்தர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். சிலாபம் போலீஸ் அத்தியட்சகரினால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை அடுத்து இவர்களை பணி நீக்கம் செய்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோஹன குறிப்பிட்டார். இதன்படி சூதாட்டம் இடம்பெற்ற இடத்தினை சுற்றி வளைக்க சென்ற போலீஸ் பரிசோதகர் மற்றும் 2 கான்ஸ்டபிள்களே இவ்வாறு பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இந்த சூதாட்டம் இடம்பெற்ற இடத்தினை சுற்றி வளைக்க போலீசார் முயற்சித்த போது இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகத்தில் இளைஞர் ஒருவர் நேற்று முன்தினம் மாலை காயமடைந்திருந்தார். முருக்குளிய பகுதியைச் சேர்ந்த 32 வயதான ஒருவரே இந்த துப்பாக்கி பிரயோகத்தில் காயமடைந்துள்ளார். காயமடைந்த நபர் நீர்கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார். வனவிலங்கு திணைக்களத்தின் அதிகாரிகள் ஆரம்பித்த தொழிற்சங்க நடவடிக்கை கைவிடப்பட்டுள்ளது. அமைச்சின் அதிகாரிகளுடன் இடம்பெற்ற பல சுற்று பேச்சுவார்த்தைகளில் தமக்கு சாதகமான பதில் கிடைத்துள்ளதாக அகில இலங்கை வனஜீவராசிகள் சங்கத்தின் தலைவர் பிரபாஸ் கருணாதிலக தெரிவித்துள்ளார். இதற்கமைய வனவிலங்கு பாதுகாப்பு திணைக்களத்தின் பல்தரப்பட்ட பிரிவுகளின் அதிகாரிகளினால் ஆரம்பிக்கப்பட்ட தொழிற்சங்க நடவடிக்கையை தற்காலிகமாக கைவிடுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். வனவிலங்கு திணைக்கள அதிகாரிகளால் இந்த தொழிற்சங்க நடவடிக்கை கடந்த 3ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பல வகைகளை இறக்குமதி செய்வதற்காக வருடாந்தம் 5,000 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான பணம் செலவிடுவதாக விவசாய அமைச்சு குறிப்பிடுகின்றது. உள்நாட்டில் பயிரிடக்கூடிய சில பல வகைகளை தொடர்ந்தும் இறக்குமதி செய்வதன் மூலம் பெருமளவிலான பணம் செலவிடப்படுவதாக அமைச்சின் செயலாளர் விஜயரத்ன சகலசூரிய தெரிவித்தார். இதன் காரணமாக இறக்குமதி செய்யப்படும் பல வகைகளை உள்நாட்டிலேயே பயிரிடும் செயற்திட்டங்கள் சில ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நாட்டில் போதியளவு வாழைச்சேகை இடம்பெறுவதாக அமைச்சின் செயலாளர் சுட்டிக்காட்டினார். எதிர்வரும் காலங்களில் 65,000 மெட்ரிக் டன் அன்னாசியை பயிரிட எதிர்பார்த்துள்ளதாகவும் விஜயரத்ன சகலசூரிய கூறினார். அன்னாசியை பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதன் மூலம் அந்நிய செலாவணியை அதிகரித்துக் கொள்ள முடியும் என தெரிவிக்கப்படுகின்றது. மாம்பழச் செய்கையை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக விவசாய அமைச்சு குறிப்பிடுகின்றது. அத்துடன் இறக்குமதி செய்யப்படும் தோடம்பழங்களுக்கு பதிலாக உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் தோடம்பழங்களின் நுகர்வை அதிகரிக்க எண்ணியுள்ளதாக விவசாய அமைச்சின் செயலாளர் விஜயரத்ன சகலசூரிய மேலும் சுட்டிக்காட்டினார். அடுத்து பிஸ்வஸ்ட் தொகுப்பு.
இலங்கையில் அழகிய பகுதிகளுக்கு உங்களை அழைத்துச் செல்லும் டிஸ்கவரி ஸ்ரீலங்கா தொகுப்பு அடுத்து. இத்துடன் எமது காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது அடுத்த மணித்தியால செய்திகளை 10:25 எதிர்பாருங்கள். வணக்கம்.